எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு பணிந்து ஒன்றிய அரசின் உயர் பதவிகளை நேரடி நியமனம் மூலம் நிரப்பும் முறையை பாஜக அரசு ரத்து செய்துள்ளது. ஒன்றிய அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள இணைச் செயலாளர்கள் உள்ளிட்ட 45 பதவிகளை லேட்ரல் என்ட்ரி எனும் நேரடி நியமனம் மூலம் நிரப்ப இருப்பதாக யுபிஎஸ்சி விளம்பரம் வெளியிட்டிருந்தது. ஒன்றிய அரசின் பணியாளர் தேர்வாணையத்தின் இந்த அறிவிப்புக்கு காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாடி, ஆர்ஜேடி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்தன. ஒன்றிய அரசின் முடிவு அரசியலமைப்பு மற்றும் இடஒதுக்கீட்டை அழிக்கும் முயற்சி என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருந்தார். உயர் பதவிகளில் நேரடி நியமனம் என்பது சமூக நீதி மீதான நேரடி தாக்குதல் என்று முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலினும் கண்டனம் தெரிவித்திருந்தார். நாளுக்கு நாள் கண்டனம் வலுத்து வந்த நிலையில் நேரடி நியமனம் தொடர்பாக யுபிஎஸ்சி தலைவர் பிரீத்தி சுதனுக்கு ஒன்றிய அமைச்சர் ஜிதேந்திரா சிங் கடிதம் எழுதியுள்ளார். சமூக நீதி மற்றும் சம வாய்ப்பை உறுதி செய்வதாக நேரடி நியமன முறை இருக்க வேண்டும் என்பதில் பிரதமர் மோடி உறுதியுடன் இருப்பதாக கூறிய ஜிதேந்திரா சிங் அதற்கேற்ற வகையில் சிறப்பு தகுதியின் அடிப்படையில் நியமிக்கப்படும் பதவியிடங்களை நிரப்பும் முறை மறு ஆய்வு செய்யப்பட வேண்டும் என கோரியிருந்தார். எனவே கடந்த 17ஆம் தேதி நேரடி நியமனம் தொடர்பாக ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்ட விளம்பரத்தை ரத்து செய்யும்படி ஜிதேந்திரா அறிவுறுத்தினார். இதனை ஏற்று 45 பதவிகளை லேட்ரல் என்ட்ரி முறையில் நிரப்புவதற்கான அறிவிப்பை யுபிஎஸ்சி ரத்து செய்துள்ளது. உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.